நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பேஜஸ்ல வந்து நம்ம லிங்க் குடுத்துக்கலாம். நான் பேஜஸ் ஓப்பன் பண்றேன். இப்ப கஸ்டமர் பேனல்ல வந்து எடிட் குடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு எடிட் எலிமெண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத குடுங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ கண்டெய்னர் செலக்ட் பண்ணுங்க. நான் டாப்லயும், பாட்டம்லயும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மார்ஜின் வந்து 40 குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து கஸ்டமர் பேனல்ங்கிறதுனால, நான் அமிலியால வந்து கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கிறேன். பப்ளிஷ் குடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு டாக்டர் பேனல் இருக்கு. ஸோ அதையுமே நம்ம சேம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எலிமெண்ட்ட கிளிக் பண்ணுங்க. ஸோ கன்டென்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். மார்ஜின் பார்த்தீங்கன்னா, நான் டாப்லயும், பாட்டம்லயும் 40 குடுத்துக்கிறேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ப்ளாயி பேனல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில உங்களுக்கு ஈவென்ட்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சீங்கன்னா, நீங்க ஈவென்ட்ஸ்லாம் ஹைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில புக்கிங் மட்டும் தான் குடுக்குறோம். ஸோ அதனால நம்ம புக்கிங் ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, புக்கிங் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ புக்கிங் பேஜ்லயும் பார்த்தீங்கன்னா, சேம் ஆப்ஷன் தான். எலிமெண்ட்ட கிளிக் பண்ணுங்க. ஸோ எகைன் நான் ஒரு கன்டெய்னர் செலக்ட் பண்ணிக்கிறேன். மார்ஜின் பார்த்தீங்கன்னா, டாப் அண்ட் பாட்டம்ல 40 குடுத்துக்கலாம். எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அமிலியா போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் புக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத குடுங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிராப் டவுன் வேணுமா, லிஸ்ட் ஆப்ஷன் வேணுமான்னு இருக்கு. நம்ம டிராப் டவுனே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டிராப் டவுன்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க 2, 3 டாக்டர்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, அவங்களோட ப்ரொஃபைல் ஷோ ஆகுறது தான். நீங்க லிஸ்ட் வியூல வேணுமா, இல்ல டிராப் டவுன்ல வேணுமா அந்த மாரி ஆப்ஷன்லாம். நம்ம சிங்கிள் ஆப்ஷன்ங்கிறதுனால நான் டிராப் டவுனே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ மெனூஸ்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அம்லியா செட்டிங்ஸ் நம்ம முடிச்சுட்டோம். பேஜ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்பியரன்ஸ் போயிட்டு மெனூஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில வந்து நான் பிரைமரி மெனு நேம் குடுத்துட்டு, இதில மெயின் மெனு செலக்ட் பண்ணுங்க. மொபைல்லையும் சைட் மெனு இது செலக்ட் பண்ணிடுங்க. கிரியேட் குடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில பேஜஸ்ல வந்து வியூ ஆல் குடுத்துட்டு, நமக்கு ஹோம் பேஜ் வேணும், புக்கிங் ஆப்ஷன் வேணும், கஸ்டமர் பேனல், டாக்டர் பேனல் பிளஸ் கான்டாக்ட் அஸ் இருக்கணும். ஸோ அத ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எகைன் ஒரு மெனு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஷனலுக்காக. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெனு கிரியேட் பண்ணிக்கிறேன். இத யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா வேணான்னு விட்டுறலாம். கிரியேட் மெனு குடுங்க. செலக்ட் ஆல் குடுத்துட்டு, நான் ஆட் மெனு குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம வந்து மெனு கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஹெட்டர் ஆப்ஷன் முடிச்சிடலாம். இப்ப நீங்க டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இதிலே உட்மார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதில செகண்ட் ஆப்ஷனா பார்த்தீங்கன்னா, ஹெட்டர் பில்டர் இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இது டிஃபால்ட் ஹெட்டர் லேஅவுட் இருக்கு. நான் அதையே எடிட் குடுக்குறேன். நமக்கு இதெல்லாம் தேவைப்படாதுங்கிறதுனால, நான் இதெல்லாம் ஹைட் குடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு ஹெட்டர் பாட்டமும் நமக்கு தேவைப்படாது. ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு ஹைட் குடுத்துருங்க. இப்ப லோகோ பார்த்தீங்கன்னா, நம்ம லோகோ செலக்ட் பண்ணிக்கலாம். லோகோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா, இங்கேயே உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும். நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஸ்டிக்கி லோகோ வந்து அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, உங்களுக்கு ஜெனரலா என்ன லோகோ அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ, அதுவே உங்களுக்கு ஸ்டிக்கில ஷோ ஆகும். ஸ்டிக்கில வேற ஏதாவது லோகோ ஷோ ஆகணும்னா, நீங்க தனியா அப்லோட் பண்ணலாம். நான் சேவ் குடுத்துக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு மெனு வேணும். ஸோ அதனால நான் மெயின் மெனுவ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, நான் செப்பரேட்டட் குடுத்துக்கிறேன். சென்டர்ல இருக்கணும்.
ஸோ இதில் நமக்கு இதெல்லாம் தேவைப்படாது. அதனால் நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இதில் என்ன வேணும் அப்படின்னா பட்டன் மட்டும் தான் வேணும். நான் பட்டன் ஆட் பண்ணிவிட்டு டைட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சாம்பிள் வெப்சைட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். புக் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதோட யூஆர்எல் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நான் பேஜஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ புக்கிங் பேஜோட யூஆர்எல் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் என்ரோல் பண்ணலாம். ஆனால் நியூ விண்டோலாம் வேண்டாம். நமக்கு சேம் விண்டோவில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் எப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான். நமக்கு 3D டைப்பில் இருந்தால் பெட்டராக இருக்கும். அதில் ஃப்ளாட்டில் இருக்குன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். நான் ரவுண்டரில் கொடுத்துக்கிறேன். கலர் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்ட் கலர் என்னவோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் வந்து லைட் கலர்லாம் இருக்கணும். ஸோ அது கரெக்டாக தான் இருக்குது. நான் அதையே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ மொபைல் ஆப்ஷன்லையும் நம்ம போயிட்டு மொபைல் மெனு வந்து நம்ம விஷ்லிஸ்ட்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டிஃபால்ட்டாக இது நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. நமக்கு சிங்கிள் மெனு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதெல்லாம் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். கேட்டகரி ஆப்ஷன் தான். நம்ம கேட்டகரின்னு எதுவும் இல்லை. சேவ் கொடுத்துருங்க. ஸோ லோகோ பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ கொடுத்துக்கலாம். சைஸ் வேணும்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட் தான். ஸோ இப்போ நமக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹெட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டர் ஆப்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணலாம்.